எஜமான்டா என்ன ஒரு அடிமை சந்தையில் விற்பாங்களே அந்த மாதிரி நான் ஒப்பு கொடுத்து விடுவேன். அவர் நினைச்சா சந்தையில் போய் என்ன செய்யலாம், இவர் யாராவது வாங்கி கொடுக்குறீங்களான்னு வித்துடலாம் என்னைய இப்படின்னு அலி சொன்னார். இவனுக்கு என்ன ஆகும், அஜத்தன் அப்படியாளா, நம்ம அடிமையா தான் இருக்கணுமா, அஜத்தன் விற்கிற கூட உரிமை இருக்குதான்னு அப்படி வருமா இல்லையா, இப்படி போட்டு அதே தவளை எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் எதுக்குன்னா பின்னாடி வரும் இந்த ஆலிம் சாக்கள் இந்த இது ஒழியாதனால தான் இன்றைக்கு எல்லா கேடுகளும். இவர்கள் யாரு, கல்விண்டா என்ன, இவங்கள்ட்ட இருக்கிற கல்வியா, எதனால் பொதுமக்களுக்கு புரிகிற ஹக்கு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பொதுமக்களுக்கெல்லாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆலிம் சாக்களுக்கு புரிய மாட்டேங்குது என்றால் எப்படி செலவு செய்யப்படுறாங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க உஸ்தாதுனா ஷேகுல் இமாம், அதாவது ஜீராசின்னு ஒருத்தர் இருந்தாராம். மண் அராத ஐயக்கூன் இப்னு ஆலிமன், ஒருவர் தன்னுடைய மகன் ஆலிமாக வேண்டும் என்று விரும்பினால், நீங்க உங்க மகன் ஆலிமாக வேண்டும் விரும்புறீங்க, அப்படி விரும்பினீர்களே ஆனால் எம்பகி ஐயுராயில் உரபா மினல் ஃபுகஹா, ஆலிம் சாக்கள்ல ஏழையா இருப்பாங்கல்ல அவங்களும் கொஞ்சம் நல்லபடியாக கவனிச்சுக்கிறங்க. இதெல்லாம் பாடம். நீங்க உங்க புள்ள ஆலிம் சா வரணும் என்று சொன்னால் எப்ப ஆலிம் சா ஆக முடியும், படிச்செல்லாம் ஆக முடியாது. எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன செய்யணும், கைமடை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்க புள்ள ஆலிமாகி விடும் அப்படி சொல்றாங்க. கரீபா இருக்கிறவங்க ஃபுகாக்கள்ல மார்க் அறிஞர்கள்ல ஏழையா இருப்பவர்கள் கொஞ்சம் காசு கொண்டு தாங்க, அப்பதான் நீங்க உங்க பிள்ளை ஆலிமாவும் என்று எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி யுக்குரிமுகும் யுத்தைமுகும் யுத்தையும் செய்யன், அவங்கள மரியாதைப்படுத்தணும், சாப்பாடுலாம் கொடுக்கணும், இப்படிலாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். யார, உஸ்தாதுக்கு சோறு போட்டு கவனித்துக் கொண்டால் தான் உங்க பிள்ளைய மார்க் அறிஞராக. என்ன பண்றான், 7 வருஷம் படிச்சு மார்க் அறிஞராவ, அஜத்துக்கு சோத்த போடுவோமே, அவன் என்ன செய்யறான், கூட்டிட்டு போய் அஜத்துக்கு கவரை வச்சு கொடுத்து நம்ம பிள்ளை ஆலிம் சேவாயிரம் படிக்காமையே மதரசாவுக்கு போகாம மார்க் அறிஞர் ஆயிடுவார் நினைத்து கொண்டு தொழிலாம் போச்சு இந்த அஜத்துக்கு சோறு கொடுத்து மார்க் அறிஞர் ஆயிடுவாங்க. இப்படின்னு உண்டாக்கி மக்கள் மத்தியில் ஒரு இமேஜை, பொய்யான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி புர்ஹானுத்தீன் ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன செஞ்சாராம், பாடம் நடத்திட்டு இருந்தாராம். பாடம் நடத்திட்டு இருக்கும்போது எந்திரிச்சு நிக்கிறாராம். பாடம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறாருங்க, நடத்திட்டு செய்யற உட்கார்ந்து நடத்தி இருந்தவர் திடீர்னு நிக்கிறாரு, மறுபடியும் உட்கார்றாரு, மறு நிக்கிறாரு, மறுபடியும் உட்கார்றாரு, இப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்ப கேட்கிறாங்களா மாணவர்கள், எதுக்கு எந்திரிச்சு உட்கார்றீங்க? அவர் சொன்னாராம், என்னுடைய உஸ்தாது ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பையன் ரோட்ல பந்து விளையாண்டுட்டு இருக்கிறான், அவன் வரும்போது நான் எந்திரிச்சு இருக்கிறான், அவன் பாடத்துக்கு வரான் பந்து விளையாடுறான்னு சொல்லி நினைக்காம உஸ்தாது மகனா, உஸ்தாத கண்ணியப்படுத்துறாங்களாம். எதற்கு நிக்கிறேன் என்று சொன்னால் அந்த பையன் பந்தடித்துக் கொண்டு வரும்பொழுது கண்ணில் தென்படுகிறான், அதை பார்த்து நான் எப்படி உட்கார்வது, என்னுடைய அஜர்த்துடைய மகன் விளையாடுவதை நான் பார்த்து விட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா? அவனுக்கு மரியாதை செலுத்துவது என் அஜர்த்துக்கு செய்யற மரியாதைன்னு எந்திரிச்சு நின்றுட்டாராம். பந்தடிச்சு நம்ப ஓடி போயிருவானா, உட்கார்ந்துறது, மறுபடி இப்படி வருவானா, எந்திரிக்கிறது. இதுக்கு இவன்லாம் அஜர் தான். இவன் இப்படிலாம் இருந்திருக்காங்கன்னா இவன் சரியான கூமுட்டேன்னு சொல்லாம ஷேகுனா புர்ஹானுத்தீன் இருந்தார், பெரியார் இருந்தார் சொல்லி கிறுக்கன் உடையெல்லாம் பெரியார் நினைக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் நடந்த கிறுக்கனா அறிவாளியா, இப்படி ஒருத்தர் இருந்தா பெரியாரா மகானா, இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னும் இதுல என்னென்னலாம் ஒரு மூடத்தனமா எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.